ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாப் சினி. இதே நம்ம மூவி உலக கிளைம் டு லிஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிளைம் டு லிஸ்ட் 2024 தமிழ் டபுள் வெளி வந்த ஒரு ஆக்ஷன் மூவி. ஜேம்ஸ் சர்மா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டெலிகஸ் பின்லாண்ட் பிக்கி மற்றும் பலர் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் போலீஸுக்கு தெரியாமல் ஒரு பயங்கரமான ஒரு குத்துச்சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்கு. இந்த குத்துச்சண்டையில் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிறாங்க. சும்மா ஒருத்தர் போட்டி போட்டு அடிச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே நிறைய குத்துச்சண்டை வீரர்கள் அப்படியே இறந்து கிடக்குறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவங்க உடனே எடுத்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் இந்த குத்துச்சண்டை வீரர்கள்லாம் கொன்னவன் யாரு, அவன் எப்படியாப்பட்டவன், போலீஸ் இவங்களை எப்படி கண்டுபிடிக்குது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவாக இதில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஏன்னா தரமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் சும்மா பயங்கரமாக இருக்குது. அது ஹீரோலாம் அடிச்சுக்க சும்மா ஒரு குத்து விட்டாலும் நமக்கே லெஃப்ட்டில் அடி வாங்குது. அந்தளவுக்கு பக்கான ஆக்ஷன் ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. கேமராங்களும் சூப்பராக இருக்குது. பிஜிஎம் மியூசிக்ஸ் தரமாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு என்ன தேவையோ அந்த பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோவோடைய அந்த குத்துச்சாலை டஃப்னு அட்டி வெளுத்து வாங்குறாரு. அந்தளவுக்கு பர்ஃபார்ம் சூப்பராக இருக்குது. வில்லன் வந்து மிரட்டிருக்கான். வில்லனை பார்த்தா படுபயங்கரமாக இருக்குது. என்னடா அது இவன் என்ற இப்படிலாம் பூந்து எல்லாத்தையும் கொள்றான் அப்படிங்கிற தான் இருக்குது. வில்லனுடைய கேரக்டர் சூப்பராக இருக்குது. ஹீரோடைய கேரக்டர் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின் கொண்டு அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரிலாம் ஒரு படத்தை வந்து சண்டையாக கொண்டு போயிடுறாங்க. சண்டை அப்படியே அந்த குத்து சண்டைலாம் பார்க்கும்போது எவ்வா உண்மையிலேயே இந்தளவுக்கு ஒரு குத்து சண்டையா, எங்கடா அது பிடிச்சிங்க அந்தளவுக்கு இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். படத்துடைய மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் எப்போ பார்த்தாலும் சண்டை ஓயாமல் குத்து சண்டை தான். படத்தில் எந்த விதமான ட்விஸ்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணல. ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் அது கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரு சொதப்பலான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஃபைட் படம் தான் வேணும் அப்படின்னு ஓகே. மற்றபடி இந்த எமோஷனல் சுத்தமாகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதே மாதிரி தான். ஒரு எமோஷனே இல்லாமல் ஒரு படம் என்னன்னா அது இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். கிளைமாக்ஸ் அதே மாதிரி தான். ஒரு வழக்கமான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி படத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட கொஞ்சம் அப்படி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்துட்டு தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா சுமாராக இருக்கானா இந்த படம் ஒன் டைம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மற்ற இதே மாதிரி ஒரு புதிய மூவியும் சந்திப்போம். உங்களுக்கு பாரதி.